கேள்வியால் துளைத்த செய்தியாளர்கள். பெரிய கும்பிடு போட்ட ஐஸ்வர்யா ராஜேஷ். அப்படி என்னதான் ஆச்சு? புத்தாண்டு கொண்டாட்டம் மற்றும் படப்பிடிப்புக்காக புதுச்சேரிக்கு சென்ற ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு கேப்டன் விஜயகாந்த் மறைவு செய்தி அறிந்து சென்னைக்கு கூட வர முடியாதா என சமீபத்தில் அவரது பேட்டியை பார்த்த விஜயகாந்த் ரசிகர்கள் கொதித்து போயுள்ளனர். நாகர்கோயிலில் இருந்து ரஜினிகாந்த் விமானம் பிடித்து வந்து அஞ்சலி செலுத்தினார் என்றும், ஹைதராபாத்தில் இருந்து விஜயும் இரவு நேரம் என்று பார்க்காமல் வந்து விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினார். ஆனால் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அருகில் உள்ள புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு வர முடியவில்லையா என செய்தியாளர் சந்திப்பில் பேசியது தற்போது நெட்டிசன்கள் மத்தியிலும் விஜயகாந்த் ரசிகர்கள் மத்தியிலும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை தாம்பரத்தை அடுத்து செம்பாக்கம் பகுதியில் புதிய வெள்ளி நகைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழா நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினராக நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது விஜயகாந்த் குறித்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் எழுப்பிய நிலையில், தான் தற்போது நகைக்கடை திறப்பு விழாவுக்காக சென்னை வந்திருக்கிறேன் என்றும், இது பற்றி மட்டும் கேளுங்கள் என கூறினார். விஜயகாந்த் பற்றிய கேள்விக்கு பெரிய கும்பிடு போட்டு பதில் சொல்ல முடியாது என்றும், தான் ஊரில் இல்லை, பாண்டிச்சேரியில் சுழல் 2 படப்பிடிப்புக்காக இருந்தேன் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து அவரை விடாமல் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வியால் ஐஸ்வர்யா ராஜேஷ் முகம் சுளித்தார். இருந்த போதிலும் செய்தியாளர்கள் விடாமல் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தனர். சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்த கேள்விக்கும் அதே பதிலை சொன்னார். எல்லோரும் உதவி பண்றதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அவரவர் விருப்பப்பட்டு செய்தாலே போதும் என்றும், நகைக்கடை திறப்பு விழா பற்றிய கேள்வியை மட்டும் கேளுங்கள் என கராராக ஐஸ்வர்யா ராஜேஷ் செய்தியாளர்களிடம் அன்பு கட்டளையிட்டார். நடிகர் விஜயகாந்த் பெயரை நடிகர் சங்கத்திற்கு வைப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். நடிகர் சங்க கட்டடத்திற்கு நடிகர் விஜயகாந்த் பெயர் வைப்பது பொது கருத்தாக இருந்தால் அது தவறில்லை. அனைத்து நடிகர்களின் கருத்துதான் தனது கருத்தும் என நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவித்தார். அடுத்து என்ன படத்தில் நடிக்கிறீங்க என்கின்ற கேள்விக்கு, தற்போதைக்கு சுழல் 2 வெப் சீரிஸ் மட்டும் தான் நடிச்சிட்டு இருக்கேன் என்றும் பதிலளித்தார். கடந்த ஆண்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளியான அரை டஜன் படங்கள் எல்லாம் படுதோல்வியை சந்தித்த நிலையில் புதிய பட வாய்ப்புகள் இல்லையா என்கின்ற கேள்வியையும் ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர். சினிமா துறை பின்னோக்கி செல்வது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஐஸ்வர்யா ராஜேஷ், சினிமா துறை எப்போதும் பின்னோக்கி செல்லாது என்றும், இந்த தகவல் பொய்யானது என்றும், சினிமா எப்போதும் மங்கி போகாது என தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்கள் முந்தி அடித்து கேள்விகள் கேட்டனர். அப்போது எதற்கு செய்தியாளர்கள் இவ்வளவு கோபப்பட வேண்டும்? நான் தான் வெயிலில் அமர்ந்திருக்கிறேன், இவருக்கு முதலில் டிஃபன் கொடுங்கள் என்று நகைச்சுவையாகவும் பதிலளித்தார். இதேபோன்று தங்கம் வைரத்தில் பணத்தை கொண்டு செலவழிப்பதை விட வெள்ளி பொருட்களில் செலவழித்தால் பிற்காலத்தில் ஒரு பெரிய அளவில் லாபத்தை காணலாம் என்று தெரிவித்த நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், இந்த ஆண்டு சிறப்பாக செல்வதற்கு கடவுளை பிரார்த்திப்பதாகவும் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். முன்னதாக வெள்ளிக்கடை திறப்பு விழாவிற்கு வந்த நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷை செல்ஃபி எடுக்க ரசிகர்கள் முந்தியடித்து சென்றனர்.